ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தவங்க நிறைய தெரியும். ஸோ ஒரு முக்கியமான வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி எனக்கு எல்லாமே அமேசானை பற்றி தெரியும், இதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் கைண்ட் ரிக்வஸ்ட் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்கள். ஏன்னா இந்த இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த்தில் மட்டும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 8 பேர் எனக்கு தெரிஞ்சு அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அமேசான் சைட்லேருந்து. ஸோ எதனால் இந்த மாதிரி டீஆக்டிவேட் பண்ணுறாங்க, ஸோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு அமேசானில் ஒரு செல்லராக ஜாயின் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் செல் பண்ண வச்சிங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஒன்று விடாமல் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பாலிசிக்கு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம செல் பண்ணால் மட்டும்தான் லாங் டேர்முக்கு செல் பண்ண முடியும். ஈவன் ஒரு யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போடுறோம், அதுக்கே வந்து மற்றவங்க வீடியோஸ் நம்ம வந்து வீடியோவில் கொண்டு வரக்கூடாது, அவங்களோட வீடியோ காப்பி அடிக்கக்கூடாது, அவங்களோட ஃபோட்டோஸ் எதுவும் நம்ம வந்து வீடியோஸ் யூஸ் பண்ணக்கூடாது வித்தவுட் ஆஃப் தியர் ரைட்ஸு. அதுக்கப்புறம் வந்து யூடியூப்னு சில பாலிசிஸ் இருக்குது. ஈவன் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து யூடியூப்பில் ஒரு ஆடை வெட்டுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை அவங்களோட வீடியோவில் போட்டிருக்காங்க. ஆடை வெட்டி அந்த ரத்தம் வர மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப்பை உடனே அந்த யூடியூபோட சேனல் மானிட்டேஷன் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ப்ராப்பரான ஒரு மெயில் ரிப்ளை பண்ணுங்கள், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூடியூபோட அந்த பாலிசி கம்ப்ளைண்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா, கண்டென்ட் கிரியேட் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா, இந்த மாதிரிலாம் வீடியோ போகிறாங்க. இது வந்து யூடியூப்ன்றது ஜஸ்ட் வீடியோ கன்சியூமிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, காசு இங்கே யாரும் வீடியோ பார்க்குறவங்களும் காசு போடல, வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்களும் காசு போடல. அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது அமேசான் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம்ன்ற பட்சத்தில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். பட் நிறைய பேர் வந்து அதை மதிக்கிறதே கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம ரேண்டமாக ஒரு 2 அக்கௌண்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நான் ரீசெண்ட் டைமாக நான் நிறைய விஷயம் நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட குரூப்பில் தயவு செய்து காரணத்தை கொண்டு மற்றவங்களோட பிராண்டட் லோகோவையோ இல்லை ஐகான்ஸோ இல்லை ஏதோ ஒரு அவங்களோட வாட்டர் மார்க் பொறிக்கப்பட்ட இமேஜஸோ யூஸ் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போய் காமிக்ஸ் கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, டாம் அண்ட் ஜெரி, மிக்கி மவுஸ், ரோட் ரன்னர், இந்த மாதிரி பாப்பா இது சில இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இந்த காமிக்ஸ் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது உலகத்திலே வாழாத ஒரு விஷயம் தானே, குழந்தைங்களுக்கான ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கீ செயினில், ட்ரௌசர்ஸில், பேண்ட்ஸில், ஷர்ட்ஸில், அதுக்கப்புறம் வந்து லைக் டாய்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்குன்ட்டு அந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கு அந்த ஒரு இதுக்குன்ட்டு வந்து ஓனர்ஸ் இருப்பாங்க. அவங்க யூஎஸ்ல தானே இருக்காங்க சார், அவங்க வந்து இந்தியாவில் செல் பண்ணுற நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா இங்கே உள்ள பெரிய பெரிய ரீசெல்லர்ஸ் லைக் பெரிய பெரிய டாய்ஸ் மேனுஃபேக்சர்ஸ்லாம் வந்து அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இதை நாங்கள் இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நாட் ஓன்லி காமிக்ஸ் கேரக்டர்ஸ் லைக் டெட்பூல், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அப்புறம் ஈவன் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோஸ்லேயே கூட ஹீமேன் வந்து காமிக்ஸ் கேரக்டர் தான். அப்புறம் டிசி மார்வல் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஹாரி பாட்டர் கூட, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸை அந்த ஒரு டிசைன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அந்த பெரிய பெரிய ஸ்டூடியோஸ் இருக்காங்களா, வண்டர் ப்ரோஸ், இவங்க மாதிரி சோனி, அவங்களாம் வந்து பேட்டன் ரைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அதை உங்களோட ப்ராடக்ட்ஸில் வந்து டாய்ஸ்லையோ, டிஷர்ட்ஸ்லையோ, கிளாத்திங்ஸ்லையோ, இல்லை ஈவன் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டிக் மாதிரி ஒரு இதுலையோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்க ஐ மீன் இந்தியா சொன்ன இல்லையா, இந்தியாவில் இருக்க ஒரு பெரிய பெரிய ரீட்டைலர்ஸ் வந்து அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை அவங்களோட டீமில் யாராவது ஒருத்தவங்க உங்கள் லிஸ்டிங்கை பார்த்து அமேசானில் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகப்படும். இதை நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலுமே கூட சார் நீங்கள் சொன்னீங்கல்ல பாருங்கள் இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இந்தியாவோட ரூல்ஸ் படி, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது, கரெக்டாக. பட் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நேற்று லைசன்ஸே இல்லாமல் அண்ணா வரைக்கும் பைக்கில் தான் போயிருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து லைசன்ஸே இல்லை, ஆனால் கார் எடுத்துகிட்டு திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். பட் என்னைக்கா ஒரு நாள் ஒரு ரோட்டில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிளோ டிராஃபிக் இன்ஸ்பெக்டரோ வந்து அவங்க பிடிக்கிறாங்க, இப்போ என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள், இதே தான் ஆகும். ஓகேவா. ஸோ அமேசான்றது பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிட்டி செக்ன்ற பேரில் அவங்க நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்களோட ஏஐ டூலும் இப்போ டெய்லி பேஸில் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து வார்னிங்ஸ்லாம் கொடுக்கும், நீங்கள் மாதிரி கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஒழுங்காக எடுத்துருங்க. அது எதுக்குன்னா ஓனராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, பட் இருந்தாலும் நானாக டிடெக்ட் பண்ணி சொல்கிறேன், ஒழுங்காக எடுத்துக்கோங்க. அப்போயே நம்ம எடுத்துட்டா கூட பிரச்சனை இல்லை. அதையும் மீறி எடுத்தால் என்னென்ன ஆகுன்றது தான் விஷயம். இதில் வந்து 2 அக்கௌண்ட் வந்து நான் லைவாக காட்ட போகிறேன். ஒன்று வந்து டீஆக்டிவேட்டட்லேயே இருக்குது, இன்னொன்று வந்து டீஆக்டிவேட் ஆகி கஷ்டப்பட்டு டிக்கெட்லாம் ரைஸ் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2த்தையும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட் தான். ஸோ குட் மார்னிங், இந்த ஸ்டோரிஸ் கரண்ட்லி டீஆக்டிவேட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்பீல் போட்டிருக்கோம், மேபி வரணும்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட 17,000 rupees மாட்டிருக்கு. பட் இதை வந்து கண்டிப்பாக 2 to 3 months ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக சஸ்பெண்ட் ஆனால் கூட பண்ணிவிடுவாங்க. பட் இது வந்து ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகலை, டீஆக்டிவேட் தான். ஓகே, ப்ராப்பரான ரீசன் கரெக்டாக கொண்டு ரிப்ளை கொடுத்தோம்னா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஒன்ஸ் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆக ரொம்ப மோசம். ஸோ இது என்னென்னு பார்க்கலாம், பர்ஃபார்மன்ஸில் போயிட்டு பார்க்கலாம். அக்கௌண்ட் ஹெல்த் செக்ஷனில்
டியூ டு ரிப்பீட் வயலேஷன்ஸ் ஆஃப் த சேம் பாலிசி. அதாவது ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, அதையும் மீறி நிறைய அந்த வார்னிங் எல்லாம் மீறியும் சேம் மிஸ்டேக்கை திருப்பி பண்ணும்போது தான் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க போட்டுருவாங்க டியூ டு ரிப்பீட் வயலேஷன்ஸ் ஆஃப் த சேம் பாலிசி. வேறு பாலிசி அம்சம் மீறினா கூட மேபி விட்டுருப்பாங்களோ என்னமோ. பட் நான் என்ன சொல்கிறேன்னா 100% சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம பிஸ்னஸ் பண்ணோம். அதுதான் என்னால் சொல்ல முடியும். எப்போ பார்த்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருக்க எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நீங்கள் சொன்னீங்கல்ல, பட் ஆனால் இங்கே பாருங்க ஒருத்தவங்க செல் பண்ணுறாங்க, அவங்க ரிஸ்க் எடுத்துட்டோம், உங்களுக்கு இந்த மாதிரி ஆனால் பரவாயில்லையா அப்படின்னு தான் கேட்பேன். பட் அது கேட்குற டோன் வந்து நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குது. அதை ஒன்றும் பண்ண முடியல என்னால். யோர் அக்கௌண்ட் ஹஸ் பின் டீஆக்டிவேட்டட். Address the outstanding policy violation via account help page either by appealing them or disputing them if you think we made an error. ஒருவேளை நீங்கள் தப்பே பண்ணாமல் அவங்க வந்து இந்த மாதிரி சில பக்னால டீஆக்டிவேட் பண்ணாங்க, நீங்கள் தைரியமாக அதுக்கும் கூட நீங்கள் மெயில் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து அந்த பக் இருக்குது, ஐ மீன் பக் கிடையாது, இவங்க அந்த தப்பு பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்துருக்கீங்கன்னா இந்த என்ன அக்கௌண்ட் பாலிசி கம்ப்ளைண்ட்ஸில் ரிசீவ்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளைண்ட், நான் சொன்ன கம்ப்ளைண்ட்டாகவே வந்திருக்கு. இது வந்து இந்த இடத்துல வந்தா கூட பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து சஸ்பெக்டட் இன்டெலெக்சுவல் வந்து சஸ்பெக்டட்னா அமேசானோட சிஸ்டமே வந்து கண்டுபிடிக்குது, உங்களோட இமேஜில் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் கேரக்டர்ஸாக இன்னொருத்தோடது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பிரச்சனை கிடையாது, எத்தனை வந்தாலும் அந்த லிஸ்டிங் மட்டும் டெலிட் பண்ணிட்டா கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. ஸோ அப்போ யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம், பாலிசி நாங்கள் சரியாக படிக்கலை, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கதை எழுதி நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு அப்பீல் பண்ணி. பட் வெயிட் பண்ணி பார்க்கணும், இன்னொரு அக்கௌண்ட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீஆக்டிவேட் ஆகி அதுக்கப்புறமா ஆக்டிவேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மந்த்லி பேசிஸில் நிறைய சேல்ஸ் போகிற ஒரு அக்கௌண்ட் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது ப்ராடக்டோட ரேட்டிங்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் பார்க்காதீங்க, செல்லர் ஃபீட்பேக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராடக்ட் ஃபீட்பேக் வேறு, செல்லர் ஃபீட்பேக் வேறு, ரெண்டுமே முக்கியம். சேல்ஸுக்கு எப்படி ப்ராடக்ட் ஃபீட்பேக்கோ அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் லெவல் ஹெல்த்தை பாதுகாத்துக்கிறதுக்கும் அக்கௌண்ட் லெவலில் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் செல்லர் ஃபீட்பேக் முக்கியம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன். அது நிறைய பேர் பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட ஆக்டிவ் வியூவர்ஸில் ஒரு 10% ஆஃப் ஆடியன்ஸ் தான் அதை பார்த்துருக்கீங்க. பட் என்னன்னு தெரியல, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் போடும்போது அதுக்கு போதுமான வரவேற்பை கிடைக்க மாட்டேங்குது, நிறைய இடத்துல சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அக்கௌண்ட் செக்ஷனில் போய் பார்க்கலாம், சாரி பர்ஃபார்மன்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மைலி பால்ஸ் அப்படின்னு சம்திங் செல் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட் வந்து. அதில் வயலேஷன் ஆஃப் அமேசான் மார்க்கெட்டிங் பாலிசி எரர், ப்ரைசிங் எரர் பாலிசி. ஸோ இது மட்டும் தான் இப்போ காட்டுது. பட் நாங்கள் ஃபஸ்ட்டு இது அப்பீல் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. லைக் இதே அவங்க மாதிரி தான் இவங்களும் வந்து நிறையா அதர் கேரக்டர்ஸை வந்து டிசைன் பண்ணுற மாதிரிலாம் செல் பண்ணிருக்காங்க. அது இப்போ ஷோ ஆஃப் பண்ணல, ஏன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. எப்படியோ வந்து அது நாங்கள் கிரியேட் பண்ண லிஸ்டிங்கில் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ரிமூவ் பண்ணியாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் எரர்ன்றதுனா நிறைய பேர் சொல்லுவேன், உங்கள் ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு ப்ரைஸ் போடுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 to 10% வேணால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 10% கூட ரொம்ப அக்ரெசிவ் இன்வெஸ்ட். இது ஒரு மாதத்தில் நீங்கள் விற்கிற ப்ராடக்ட் வந்து 5 to 7% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேயா, ஒரு 500 ரூபா விற்கிறீங்களா, ஒரு 520 ரூபா 530 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். 500 800 900 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது சம்வாட் லைக் நம்ம ஏதோ ஸ்பேம் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன சார் இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்னா, அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, லிஸ்டிங் சப்ரஸ் பண்ணுவாங்க. அதையும் மீறி திருப்பி அதே தப்பு பண்ணால் மட்டும்தான் அமேசான் இந்த லெவலுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. தவிர அவங்க கூட என்ன சொல்லுவாங்க, ரிப்பீட்டட் வயலேஷன் ஆஃப் சேம் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பாலிசியை மதிச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி அவங்ககிட்ட சான்ஸ் கொடுப்பாங்க. அதையும் மீறி ஒரே தப்பை திருப்பி பண்ணும்போது அப்போ இவங்க வேணும்னே பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிஃபெக்ட் ரேட்னு ஒன்று இருக்குது. இது எப்பவுமே 1% கீழே இருக்கணும். ஒரு 150 ஆர்டரில் 0.7 அந்த மாதிரி வரும். இன்ஃபேக்ட் இங்கேயே போட்டு பாருங்க, 5 ஆர்டர் கிட்டத்தட்ட 2709 ஆர்டர் நீங்கள் 60 நாளில் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. அதில் 5 ஆர்டர் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. டிஃபெக்டிவ்னா என்ன சார், அப்போ நாங்கள் அனுப்பும்போது டேமேஜ் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. லைக் ஃபோட்டோவில் ஒன்று காட்டுறாங்க, நேரில் வரும்போது வேறு மாதிரி இருக்குது, ஸ்பேம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கூட சில கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும் கஸ்டமர் சைட்லேருந்து. அப்போ வந்து இந்த மாதிரி ஆர்டர் டிஃபெக்ட் ரேட்டில் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக போகும்போது இதெல்லாம் பியரபிள் தான். இப்போ இவங்களும் 5 ஆர்டர் வந்து அந்த மாதிரி தப்பாக அமைச்சிருக்காங்க கூட ஒத்துப்புமே. பட் ஆனால் அது வந்து 0.18 தான். இதே 2000 ஆர்டரில் இதே மாதிரி ஒரு 50 ஆர்டர் இந்த மாதிரி பண்ணியிருந்தா 1.8 இருக்கும். 1.8ன்றது இந்த அவங்க ஆர்டர் டிஃபெக்டோட அதிகமாக இருக்குது. அப்போ திருப்பி நம்ம அக்கௌண்ட்டை இந்த மாதிரி டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அமேசானோட பாலிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதிச்சு நம்ம செல் பண்ணணும். எனக்கு அமேசான்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, எதுவுமே தேவையில்ல வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள அலோவ் பண்ணிட்டு ஜென்ரிக் எல்லாம் செல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்றா கேட்பாங்க. இப்போ பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் லிஸ்டிங் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இந்த பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கான ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்டோ இல்லை பிராண்ட் அத்தாரிட்டி லெட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டு அதுக்கு அப்ரூவல் வாங்கி பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல. பட் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிராண்டட் ஆத்தரைசேஷன் லெட்டர் கொண்டு வாங்க, இன்வாய்ஸ் பில் கொண்டு வாங்க, செயின் ஆஃப் இன்வாய்ஸ் கொண்டு வாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ அவங்க பரவாயில்ல ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ உள்ளே போகும்போதே இப்போ பேபி ப்ராடக்ட்ஸு அப்புறம் அந்த ஒரு என்ன சொல்கிறது மோஸ்ட் சென்சிட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன்.
தயவுசெய்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் லாங் டேர்ம் பிஸ்னஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒன்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து ஓன் வெப்சைட், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜ், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி போங்க. இது நான் லாங் டேர்மாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.